ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவானிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா பெருமாள் அந்தந்த காரியங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திடுவார். நம்மெல்லாம் ஒரு விஷயத்த ஒரு சில விதங்களை வச்சுதான் இப்படி நடந்தா தேவலை, அப்படி நடந்தா தேவலை அப்படின்னு தீர்மானிப்போம். ஆனா நம்மளை விட பகவானுக்கு அனுபவம் ஜாஸ்தி. இது அப்பப்போ மறந்து போயிடுது நம்ம எல்லாருக்கும். நம்முடைய அனுபவம்ன்றது நம்முடைய வயசை கொண்டு, வயசுல நாம பட்ட பாட்டை கொண்டுதான் நம்முடைய அனுபவங்கள். கேட்ட அறிவு, பட்ட அறிவு இதுதான். ஆனா சுவாமி பல கோடி வருஷமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்ப நம்மை காட்டிலும் அனுபவஸ்தன். சரியா? எப்பொழுதுமே சாதாரணமா சொல்லுவா, அனுபவசாலி ஒருத்தர் இருக்கான்னா அவ அனுபவத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா வாழ்க்கை ரொம்ப சின்னது. இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் நாம அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராக்டிக்கலி முடியாத காரியம். மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்னு விழுந்து பார்க்கப்படாது, விழுந்தவாளை பார்க்கணும். தீ குளிச்சா எப்படி இருக்கணும், நம்ம தீ குளிச்சு பார்க்கப்படாது, தீ குளிச்சவாளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பசிக்கிறது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா சாப்பிட்டு பார்க்கணும், அதை போய் அடுத்தவா சாப்பிட்றத பார்க்கப்படாது. எந்தெந்த விஷயங்கள் நாம் அனுபவிக்கணும், எந்தெந்த அனுபவங்கள் அடுத்தவாளை கொண்டு நாம பாடம் படிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அனுபவம் அப்படின்றது ரொம்ப வசதி. பகவானுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கோடி 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 அனுபவம். அது இல்லாதபடி பகவான் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாம் அவனாலே முடியும். இப்ப நம்ம மனுஷாலா இருக்கும் வச்சுக்கோங்களேன், மனுஷாலா இருக்கும் சரீரத்தினாலே, குணத்தினாலே, நடவடிக்கையினாலே மனுஷாலா நடந்துக்கிறோமான்றது அது ஒரு பெரிய விசாரம் வச்சுக்கோங்க. சரீரத்தினாலே மனுஷா. ஆனா ஒரு சிங்கம் போல பாயறதுக்கு அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நிச்சயமா இல்லை. சரி, மயில் தோகை விரிச்சு ஆடுறது, மயில் ஆட்டம்னா ஆடுவா. அந்த மாதிரி நம்ம தோகையை வச்சு விரிச்சு ஆட முடியுமா? இல்லை. பள்ளி தலகீழ அழகா செவுத்துல நடக்கிறது, நம்மளால அப்படி நடக்க முடியுமா? இல்லை. பறவைகள் ஆகாசத்துல பறக்கிறது சுகமா, நம்மளால அப்படி பறக்க முடியுமா? இல்லை, இல்லையா? அப்ப நிறைய அனுபவங்கள் நம்மிடத்திலே இல்லை. ஆனா ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிக்கும், ஒரு சிங்கம் அடிச்சா எப்படி அடிக்கும், பறவை எப்படி பறக்கும், பள்ளி எப்படி தலைகீழா நடக்கும், காலே இல்லாம பாம்பு எப்படி போகும். இப்ப பாம்பு மாதிரி நம்மள போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், காலால வளைஞ்சு வளைஞ்சு ஓடுமே ஒழிய கால் இல்லாம பாம்பு மாதிரி தரையில ஊர்ந்து போக முடியுமா? இந்த அனுபவங்கள் நமக்கு கிடையாது. ஆனால் தெய்வத்துக்கு பூரணமா இந்த அனுபவங்கள் உண்டு. சோ அனுபவத்தை மதிக்கணும். உலகத்தை நம்ம சொல்லுவோம், பெரியவாள்லாம் சொல்லுவா, நான் அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்வா. அந்த மாதிரி பகவான் உலகத்திலேயே பூரணமான அனுபவம் யாருக்கு உண்டு அப்படின்னா தெய்வத்துக்குத்தான் உண்டு. ஒரு ஆணுடைய அனுபவம் பெண்ணுக்கு கிடையாது, பெண்ணுடைய அனுபவம் ஆணுக்கு கிடையாது. கர்ப்பத்துல குழந்தைய சுமக்கிற அனுபவம் ஒரு ஆண் பிள்ளைக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது, இல்லையா? ஆனா பகவானுக்கு எல்லா அனுபவமும் பூரணமா தெரியும். அதனாலதான் அவனிடத்திலே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சரணாகதி பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்தை எப்படி நடத்தி காட்டணுமோ அப்படி நடத்தி காட்டுவான். அதனாலதான் சுவாமி ஆள வந்தார், தைரியமா வரதராஜனிடத்துல சரணாகதி பண்ணார். தைரியம்னு ஏன் சொல்றேன்னா பூரணமான நம்பிக்கை. பூரணமான நம்பிக்கை இருந்தா பயமே வராது, இல்லையா? பயம் எப்ப வரும்? நம்பிக்கை குறைவு இருக்கும்போது தானே பயம் வரும், இல்லையா? ஆளவந்தாருக்கு வரதராஜனிடத்துல பூரணமா நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையே யாதவ பிரகாசரிடத்திலேருந்து இளையாழ்வார அழகா வரதன் பிரிச்சுட்டான். இந்த விஷயம் ஆளவந்தார் கேள்விப்பட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஹா, வரதன் நடத்தி கொடுத்துட்டானே அப்படின்னு நினைச்சா. உடனே வரதன் அழகா ஆனந்தமா தனக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணும்படியா திருக்கச்சி நம்பிகளை கொண்டு நியமனம் பண்ணிட்டான். ஏற்கனவே இளையாழ்வார் பண்ணிட்டு இருந்த கைங்கரியம் தான் நடுவுல தடபட்டு போயிடுத்து, திரும்பவும் அதை தொடர்ந்து நடத்திட்டு வந்தார். அப்ப அழகா சுவாமி ஆள வந்தார். பெரிய நம்பிகளை ஜோரா காஞ்சிபுரம் போய் எப்படியாவது இளையாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுண்டு வாங்கோ, நான் அவரிடத்தை பார்க்கணும் பேசணும் அப்படின்னுட்டார்.
அழகா பெரிய நம்பிகளும் ஜோரா ஆளவந்தார் உத்தரவை தலைமேற்கொண்டு இளையாழ்வார பார்க்கணுன்ற ஆசையில வரார் பெரிய நம்பிகள். ஜோரா வரார், காஞ்சிபுரம் வந்துட்டார். அழகா அமக்களமா திருக்கட்சி நம்பிகள் அவர் ஐஷண்ட போய் வரதராஜனை சேவிக்க வச்சார். வரதராஜனை நன்னா பாதாதி கேசம் சேவிச்சார் பெரிய நம்பிகள். ரொம்ப சந்தோஷமானார். ஆனா மனசுக்குள்ள இளையாழ்வார பார்க்கணும், இளையாழ்வார பார்க்கணும், இளையாழ்வார பார்க்கணும், இது ஒண்ணுதான் லட்சியமா இருந்தது. அப்ப திருக்கட்சி நம்பிகளிடத்துல அவர் கேட்டார், எங்கு இளையாழ்வார் அப்படின்னு. அவர் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்றதுக்காக தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக சாலைக்கிணறு போயிருக்கார். சாலைக்கிணறுலேருந்து வரணும், வர வழியில இருப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே எந்த வழியா வருவார் அப்படின்னு கேட்டார். இதுதானே கிருபைன்றது. அவர் எந்த வழியா வராரோ அந்த வழியில போய் அழகா பெரிய நம்பிகள் உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்து நன்ன உறக்க சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். கரெக்டா இளையாழ்வார் தூரத்துல தீர்த்த கைங்கரியம் கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது ஜோரா ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் அதை சொல்றார். பிரம்மா சிவசதமக பரமஸ்வராடிது ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. அதாவது ஆளவந்தார் நாராயணுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல பாதி ஸ்லோகம் இப்ப சொன்னேன்னா, இளையாழ்வா வரும்பொழுது கரெக்டா இந்த வாக்கியம் அவர் காதுல படுறது. பிரம்மா சிவபெருமான் இந்த மாதிரி எல்லா தேவர்களும் உன்னுடைய மகிமையாகிய கடல்ல ஒரே ஒரு துளி இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட நாராயணா அப்படின்னு சொல்லும்படியான ஒரு திவ்ய சுக்தி. பிரம்மன்றது ஒரு பெரிய கடல், அதுல பலவிதமான திவளைகள், அதுல பிரம்மா சிவபெருமான் இந்திரன் இவா எல்லாம் ஒவ்வொரு டிராப் அத்தனையும் சேர்ந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் நாராயணன் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி ஆளவந்தார். இது ஆளவந்தார் அனுபவிக்கிறார். இதுல நம்ம பெருசா அத்வைத விசாரம், விசிஷ்டாத்வைத விசாரம், சைவ நாராயண விசாரம் இதெல்லாம் எதுவுமே போக வேண்டாம். பிரம்மம் அவ்வளவு பெருசு. அவாவா அனுபவிக்கிற அந்த ஸ்வரூபத்தினுடைய மகிமைய அனுபவிச்சு சொல்றார். சரியா? அத்தனை அழகா அவர் சொல்லும் பொழுது இளையாழ்வார் நன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர். இவர் தீர்த்தம் எடுத்துட்டு வராரா, அப்ப இந்த ஸ்லோகம் காதுல விழுந்துடுத்து. ஆஹா, ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்காரு. ஒரு திவளை தான் எல்லாரும் பகவானுடைய காருண்யத்துல அப்படின்னு உடனே இந்த திவ்ய சுக்தியை எழுதினது யார் அப்படின்னு பெரிய நம்பிகளிடத்துல வந்து கேட்கிறார். அப்ப பெரிய நம்பிகள் சொல்றார், இது என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தான்ற மகாத்மா பண்ண ஸ்லோகம் இது அப்படின்னுட்டார். ஏற்கனவே ஆளவந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய திருமலை நம்பிகள் சொல்லியிருக்காரு, அவருடைய ஆச்சாரியனும் தானே. ஆனா அப்பெல்லாம் பெருசா உரைக்கல, மாமாவுடைய குரு அப்படி இருந்தது. இப்ப அவர் ஆச்சாரியனை தேடும் பொழுது இவர் வந்து சொல்ற, என்னுடைய ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தார், அவருடைய தான திவ்ய சூக்தி இது அப்படின்னு உடனேயே இளையாழ்வார் கேட்டார், அடியேன் அவரை சேவிக்க முடியுமோ அப்படின்னுட்டார். அந்த தவிப்பு பாருங்க, என்ன அழகா வரதன் எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறான் பாருங்க. இவர் கரெக்டா யாதவ பிரகாச இடத்துல இருந்து பிரிய வச்சுட்டான், அங்கேருந்து பெரிய நம்பிகள் ஐஷண்டு வர வச்சுட்டான். ஜோரா ஒரு ஸ்லோகத்தை இவர் சொல்றார். அழகா பகவத் சங்கல்பத்தினாலதான், பெரியவா மாஸ்டர் பிளான் பண்றான்னு நினைக்க வேண்டாம், பகவத் சங்கல்பத்தை அப்படியே நடத்தி காற்றார். உடனே பெரிய நம்பிகள் ஆனந்தமா சொன்னார், நீர் வகையெல்லாம் நான் இப்பயே அழிச்சுட்டு போறேனே அப்படின்னுட்டார். உடனே இளையாழ்வார் நேர போனார், சந்நிதியில கொண்டு தீர்த்தத்தை வச்சுட்டார். திருக்கட்சி நம்பிகளிடத்துல உத்தரவு வாங்கிண்டார், வரதராஜன் இடத்துல உத்தரவுக்கு பெற்றுண்டார். ஜோரா அம்மாவிடத்துல சொன்னார், அம்மா இந்த மாதிரி சுவாமி ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியன் இருக்காரா, அவரை நான் போய் சேவிச்சுட்டு வரேம்மா அப்படின்னார். அம்மா சொன்னா, ரொம்ப சந்தோஷம்டா குழந்தை, உன்னுடைய மாமாவுக்கும் அவர் தான் குரு, சுவாமி ஆளவந்தார் ரொம்ப விசேஷமான ஆச்சாரியன், நல்ல பாக்கியம், போய் சேவிச்சுட்டு வா, தப்பே இல்லை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண பெரிய நம்பிகளோட சந்தோஷமா ஜோரா கிளம்புறார் சுவாமி ராமானுஜராகிய இளையாழ்வார். அப்படி காஞ்சிபுரம்ல என்ன ஆச்சரியம்னா, அப்பதான் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து 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 வந்திருக்கார் காஞ்சிபுரம். இவர் ஐஷண்டு போகிறதுக்கு திரும்பவும் நடக்கிறார் பெரிய நம்பிகள். இதுதான் ஆச்சாரிய கிருபை. அவர் வயசானவர் தான், சின்னவர் ஒன்றும் கிடையாது. ராமானுஜருடைய மாமாவுக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த வயசாவது இருக்கணும் இல்லையா? இவர் இளையாழ்வார் சின்ன வயசு, 21 22 வயசு வச்சுக்கோங்களேன். அவன் நடக்கிற வேகம் வேற, ஒரு வயசானவர் நடக்கிற வேகம் வேற.
இத்தனை தூரம் பயணகதி வந்துட்டு அந்த பயணக்கலப்பை பத்தி கூட கவலைப்படல. திரும்பவும் ஒரு நடை அப்படின்னா அப்ப ஆச்சாரியன் கைங்கரியத்துல என்ன ஒரு ஈடுபாடு இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஒரு ஜீவனை பகவத் விஷயத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மகாத்மாக்களுடைய பிரயத்தனத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பல கோடி மகாத்மாக்களுடைய பிரயத்தனம் தான் இன்னைக்கு நாம பகவத் விஷயத்துல துளியாவது ருச்சியோட இருக்கும். நம்முடைய பிரயத்தனத்தை விட மகாத்மாக்களுடைய பிரயத்தனம் எவ்வளவு சொன்னாலும் போதாது. அவ்வளவு வசதி. ஆகாசம் கூட அவளுடைய முயற்சிக்கு முன்னாடி ஒன்னும் கிடையாது. அவ்வளவு அழகா அழைச்செண்டு போறா. இளையாழ்வாரும் சந்தோஷமா நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்க்க போறேன், அவர் திருவடியில விழ போறேன், அவர் கூடவே இருக்க போறேன், நிறைய விஷயங்கள் கத்துக்க போறேன் அப்படின்னு துள்ளி குதிச்சு பயின்றிருக்கார். ஆனந்தமா நடந்து 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 ஸ்ரீரங்கம் போறா. ஸ்ரீரங்கத்து எல்லையில நுழையும் பொழுது பார்த்தா காவேரியில திருக்கரம்பன்துறைன்னு ஒரு இடம் உண்டு. அங்க பார்த்தா ஒரே ஸ்ரீ வைஷ்ணவா கோஷ்டியா இருக்கு. உடனே இளையாழ்வார் கேட்கிறார், என்ன விசேஷம் ஸ்ரீரங்கத்துல இத்தனை வைஷ்ணவா ஒன்னா கூடி இருக்காளே அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் தூரத்துல இருந்து பாக்கிறார். எல்லாரும் ஆளவந்தாருடைய கோஷ்டி மாதிரி இருக்காளே, அதிசயமா இருக்கு, எவ்வளவு வைஷ்ணவா ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்னா வந்திருக்காளே, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்றதுக்குள்ள தூரத்திலேருந்து ஒரு வைஷ்ணவர் பெரிய நம்பிகளை பார்த்துட்டு ஓடி வரார், அழுதுண்டே ஓடி வரார். பெரிய நம்பிகளை பார்த்தார். சுவாமி அழந்துட்டோமே அப்படின்னார். பெரிய நம்பிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன அப்படின்னார். ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்தார், பரமபதிச்சுட்டார் அப்படின்னார். கேட்ட உடனேயே பெரிய நம்பிகள் மூர்ச்சையாய் கீழே விழுந்தார். உன கூட்டுடுவான்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. ஏன்னா ஆளவந்தார் பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே பெரியவாளுக்கு தெரியும் தான் பரமபதிக்க போறோம்னு. அதுக்கு முன்னாடி அபூர்வமான சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது வரைக்கும் சொல்லாத ரகசியங்கள் எல்லாம் கூட சொல்லுவார். நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை அவர் என்னெல்லாம் சொன்னார்ன்ற நான் அப்புறமா சொல்றேன். அந்த ஆளவந்தார் சொல்லியிருப்பாரு. அது தவிர ஆச்சாரியன் திருநாடு அலங்கரித்துட்டார் அப்படின்னு ஒண்ணு. திருநாடு அலங்கரிக்கிறா, திருநாடு அப்படின்னா பரமபதமாகிய வைகுந்தம். அவ இத்தனை நாள் பூமியில இருந்ததுனால இந்த நாடு அலங்காரமா இருந்துதான். அப்ப அவ இந்த ஊரை விட்டுட்டு போறா அப்படின்ன உடனே பரமபதத்துக்கு அது அலங்காரம். அதனாலே திருநாடு அலங்கரித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை. இல்லாட்டி ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு வார்த்தைகளை சொல்லுவா. ஏன்னா ஆச்சாரிய பரம்பரையை பிடிச்சிருக்கிறவாளுக்கு ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அங்கதான் அவளுக்கு பரம போக்கியமா. போக்கியம் அப்படின்னா பரமசுகம் ஆனந்தம் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம். அதனால திருநாடு அலங்கரித்தார்னு சொல்லுவா, இல்லாட்டி வைகுந்த பிராப்தி அடைஞ்சார்னு சொல்லுவா, இல்லாட்டி ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சான்ற வாக்கியம் எங்கேருந்து வந்ததுன்னா சபரி இடத்திலேருந்து வந்தது. சபரியுடைய ஆச்சாரியன் அழகா மதங்க மகரிஷி கிளம்புற. அப்ப சபரி கேட்கிற, நீங்க எங்க போறீள் அப்படின்றார். நான் வைகுந்தம் போறேன்டி பொண்ணேன்னுட்டா. வைகுந்தம்னா என்ன, எப்படி இருக்கும்னா அது நாராயணுடைய இடம், அங்க ஒரு குறை இல்லைன்னு. சரி நீங்க அங்கதானே இருப்ப, அப்ப எனக்கும் நீங்க எங்க போறீங்களோ அதே இடத்துல இடம் வேணும்னு கேட்டுட்டாளாம். ஆனா ராமன் வரதுக்காக காத்துட்டு இருந்தா, ராம கைங்கரியம் பண்ணா. அதுக்கப்புறம் ராமனை சாட்சியா வச்சுண்டு அப்பா என் ஆச்சாரியர் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டே அக்னி பிரவேசம் பண்றாளாம். அதுல இருந்துதான் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்றது. பெரிய வைஷ்ணவாளெல்லாம் பரமபதம் அடைந்தார் வைகுந்தம் அடைஞ்சான்னு சொன்னா அது அவமானப்படுத்துற மாதிரி வாக்கியம். எதிரா நல்ல வாக்கியம்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். ஏன்னா உலகத்துல ஆச்சாரியன் திருவடி நிழல் தான் வசத்தியம். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்றோம். சில இடங்கள்ல குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அப்படின்னு கேட்பா. அந்த நிழலே பரமபோக்கியம் அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டார் அப்படின்ன உடனேயே பெரிய நம்பி மூர்ச்சியா விழுந்துட்டார். இளையாழ்வார்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா இது, கை கெட்டினது வாய் கெட்டாதது போல இப்படி ஒரு ஆச்சாரியனை சேவிக்கலான்னு நாம வந்தா அதுக்குள்ளே அவர் பரமபதிச்சுட்டாரேன்னு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஐஷண்ட வந்த பெரிய நம்பிகள் தளர்ந்து போய் கீழே விழுந்துட்டார். இளையாழ்வார் கொஞ்சம் மனசை தேய்ச்சிண்டு அவர் சமாதானப்படுத்துற. இவ்வளவு துக்கத்திலையும் எப்படி இருந்தாலும் வந்தவா எல்லாரும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும் சுவாமி, அவருடைய சரம திருமேனியால் சேவிக்கலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி கைதாங்களா அவர் ஐஷண்ட போய்
இளையாழ்வார் நிக்கிறார், சுவாமி ஆளவந்தார் முன்னாடி. பார்த்து பார்த்து இவனை பார்க்கணும் பார்க்கணும் காத்துருந்த ஆளவந்தார். இதுதான் தெய்வ இச்சையா அப்படின்றது. சாதாரணமா நம்ம சொல்லுவோம், நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சது அப்படின்னு. தெய்வம் நல்லதுதான் நினைக்கிறது வச்சுக்கோங்களேன். சில சந்தர்ப்பங்கள்லாம் ஏன் நடந்தது நம்மளால இனி வரைக்கும் புரிஞ்சுக்க முடிகிறது இல்லை. ஆனால் தெய்வத்துக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்கிறது இல்லை. ஆளவந்தார் கொஞ்ச நேரம் இருந்திருக்கப்படாதா, கொஞ்ச நாள் இருந்திருக்கப்படாதா, 2 பேரும் சேர்ந்து பார்த்திருக்கப்படாதா? அதுதான் பார்க்கல. எப்படி ஆளவந்தார் குருகை காவலப்பனை பார்க்கலையோன்னு யோக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆளவந்தாருக்கு என்னைக்கு வர சொல்லிட்டு இருந்தாரோ குருகை காவலப்பன், அன்னைக்கு அவரால் போக முடியல, திருவனந்தபுரத்துல இருந்துட்டார். அதனாலேயே யோக ரகசியப்படி பகவத் உபாசனைன்றது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தெரியாமலேயே போயிடுது. யோக ரகசியம்ன்றது மனசுக்குள்ளேயே பெருமாளை ஆராதனம் பண்ற ஒரு விதமான பயிற்சி, சரியா? ஆனா அது கிடைக்காம போயிடுது. அந்த மாதிரி ஆளவந்தாரும் இளையாழ்வாரும் மீட் பண்ணவே இல்லை. இப்படி வந்தார், நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் திருமேனி சுவாமி ஆளவந்தார். அதுவும் பரமபதிச்சிருக்காருன்னு தன்னுடையதான முடிவு தெரிஞ்சு பகவத் தியானத்தோட பரமபதிக்கிறவாளுடைய திருமேனி பார்க்கறதுக்கு தேஜோமயமா இருக்கும். ஆசையோடு செத்து போறவா முகத்தை பார்த்தோம்னா ஐயோ போறேனேன்னு ஒரு துக்கம் இருக்கும். பகவத் தியானம் பண்ணிட்டு போறவாளுடைய முகம் விலாசமா ஜம்முன்னு பிரசன்னமா இருக்கும். அழகா அப்படி பார்த்தாரு. சரி, அட்லீஸ்ட் இந்த திருமேனியை சேரிக்கிற பாக்கியமாவது கிடைச்சதே. மிருத சரீரம் சொல்லுவோம், உயிர் போன அந்த சரீரத்தை அப்படி சேரிக்கிறார் இளையாழ்வார். அப்படியே சேவிக்கும் பொழுது பார்க்கிறார், சரி இந்த திருமேனியா தியானம் பண்ணலான்னு சேவிக்கிறார். அப்ப ஆளவந்தாருடைய கையில 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருக்கிறத பார்க்கிறார். உடனே இளையாழ்வார் ஆச்சரியமா பக்கத்திற்கு இடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி எப்பொழுதுமே இருக்குமோ அப்படின்னா. உடனே எல்லாரும் பார்த்துருவோம், நாங்களே இப்பதானே பார்க்கிறோம், இந்த மாதிரி எப்பயுமே இருக்கவே இருக்காதே, அதிசயமா இருக்கு எங்களுக்குன்னு சொல்லி எல்லாரும் அப்பதான் கவனிக்கிறா. அத்தனை பெரியவாளும் அப்பதான் கவனிக்கிறா. அப்ப இளையாழ்வார் கேட்டார், சுவாமி ஏதானும் அப்பப்ப சொல்றது உண்டா, இது நடக்கணும் அது நடக்கல, அப்படி ஏதானும் அவருடைய ஆசை இல்லாட்டி எதிர்பார்ப்பு இல்லாட்டி குறை அந்த மாதிரி ஏதானும் சொல்றது உண்டோ அப்படின்னா. உடனே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் சொன்னா, வியாச பராசரர்கள் இருக்கா இல்லையோன்னு, அழகா பராசரார் வேதவியாசர்லாம் இருக்கா இல்லையோ, அவள்லாம் பெரிய உபகாரம் பண்ணிருக்கா. விஷ்ணு புராணம் சொல்லியிருக்கா, அழகா பாகவதம் மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதனால அவ எவ்வளவு பெரிய உபகாரம் நமக்கு பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்லி மாஞ்சி போவார். இன்னொன்னு நம்மாழ்வாடத்துல ரொம்ப பிரேம ஜாஸ்தி அப்படின்வார். இன்னொன்னு ஆச்சரியமா பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா வியாக்கியானம் எழுதணும்னு சொல்லுவார். இது 3 தான் அடிக்கடி 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 அவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னுட்டார். உடனே இளையாழ்வார் கையை கூப்பிண்டார். ஆச்சரியமா கண்கள்ல கண்ணீர் வழிய பிரார்த்திச்சென்றார். தெய்வமும் கூட்டித்துன்னா, இந்த ஆச்சார அனுகிரகமும் அடியனிடத்துல பூரணமா இருந்ததுன்னா, அடியனுடைய சரீரமும் திருடமா இருந்ததுன்னா, இந்த ஆச்சாரியனுடைய இந்த 3 இழவையும் நான் தீர்க்க கடவேன் அப்படின்னுட்டார். அதுதானே வேணும், அந்த மனசு வேணும் இல்லையா? இந்த சரீரம் திருடமாய் ஆளவந்தாருடைய திருவருளும் அடியேனிடத்தில் பரிபூரணமாய் எம்பெருமானும் அடியே நினைத்தபடியே தலை கட்டினால் ஆளவந்தாரின் 3 குறைகளையும் தீர்க்க கடவேன் அப்படின்னுட்டார். இளையாழ்வார் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் மடங்கி இருந்த 3 விரல்கள் நிமிர்ந்தது. அப்ப எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க. இளையாழ்வார் சொன்னதுதான், என் உடம்பும் பலமா இருந்து இந்த ஆச்சார அனுகிரகமும் இருந்து எம்பெருமானும் அனுகிரகம் பண்ணான்னா இந்த ஆச்சாரனுடைய இந்த 3 குறைகளையும் அடியேன் தீர்த்து வைப்பேன்னு சொன்ன உடனேயே அந்த மிருத சரீரத்துல இருந்த மடங்கி இருந்த 3 விரல்கள் அப்படி நிமிர்ந்தது. அத்தனை பேரும் அதிசயமா பார்த்தா. இதான் ஆச்சாரியன். பரமபதிச்சா கூட தனக்கு அப்புறம் ஆம் முதல்வன் இவன்றத நிரூபணம் பண்ணிட்டார். அன்னைக்கு தூரத்துல இருந்து பார்த்து சொன்னார். அது திருக்கட்சி நம்பிகள் சாட்சி, சில சிஷ்யா சாட்சி. ஆனா இந்த மிருத சரீரத்துடைய விரல்கள் நிமிர்ந்த உடனேயே அங்கிருந்து அத்தனை வைஷ்ணவாளுக்கும் நிரூபணமாயிடுத்து. இனி இளையாழ்வார் தான் தர்சனத்துக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார்கள்.
இளையாழ்வார் கண்கள்ல கண்ணீர். ஐயோ, இவ்வளவு கிருபையோடு அடியேன் சொன்னதுக்காக 3 வரல்களை நிமித்தினாரே இந்த ஆச்சாரியன். கொஞ்ச நேரம் இருந்த இடத்துல பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும், எத்தனை பரிவு அடியேன் இடத்துலேன்னு கதறினார். ஒரு வழியா எல்லாரும் சமாதானம் ஆனார்கள். சுவாமி ஆளவந்தார பள்ளிப்படுத்தினார்கள். சமாதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பள்ளிப்படுத்தினார்கள். பள்ளி எல்லாம் படுத்தி முடிச்சவன் பள்ளிப்படுத்துறதுன்னு சொல்லுவா, பெரியவாளை சமாதி வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டான். பள்ளிப்படுத்தின உடனே அழகா எல்லாரும் காவேரியில தீர்த்தம் ஆடினார்கள். கொஞ்சம் அப்படி ஒவ்வொருத்தரா எல்லாம் சமாதானம் ஆனார்கள். அப்ப எல்லாரும் சொன்னா, அழகா வாங்கோ ரங்கராஜன் நம்பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு இளையாழ்வார கூப்பிட்டார். இளையாழ்வார் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.